எல்லாருக்கும் நமஸ்காரம். வெல்கம் டு லாவண்யாஸ் குக்கிங் கார்னர். இன்னைக்கு நம்ம சேனலில் மகாலய பக்ஷ 8வது நாளோட சமையல் என்ன அப்படிங்கிறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சூடான சாதம், பாவக்காய் ஃப்ரை, சேனக்கிழங்கு மசியல், குக்கர் ரசம் இது தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முதல்ல குக்கர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 தக்காளியும் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு புளியும் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் குக்கரில் வச்சு சாதத்தோடையே அப்படியே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரசத்துக்கு வந்து பருப்பு எதுவும் வேணுங்கிறது கிடையாது. அதனால சாதத்துலேயே 2 பருப்பு வந்து நான் அப்படியே போட்டுட்டேன். இப்போ குக்கரை மூடி நம்ம நார்மலாக சாதம் எப்படி வேக வைப்போமோ அது மாதிரி ஒரு 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து சேனக்கிழங்கு மசியல் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து புடிக்கரணை கிடச்சிதுன்னா அதில் கூட பண்ணலாம். பட் நான் வந்து சேனக்கிழங்கில் தான் பண்ண போகிறேன். சேனக்கிழங்கை தோல் சீவிட்டு நல்லா 2-3 தடவை அலம்பி எடுத்து வச்சுட்டுருக்கேன். மண் இல்லாமல் நல்லா 2-3 தடவை அலம்பிடுங்கோ. புடிக்கரணையாக இருந்தாலுமே நல்லா தேய்ச்சி அலம்பிட்டு அதுக்கப்புறமா தான் வேக வைக்கணும். இப்போ இதில் ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு புளி வந்து சேர்த்துட்டுருக்கேன். இது கூடவே வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 2-3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. சேனக்கிழங்காக இருந்தாலுமே புடிக்கரணையாக இருந்தாலும் நல்லா வேகணும். வெந்தாதான் உங்களுக்கு வந்து மசியல் நல்லா இருக்கும். அடுத்து பாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக பாவக்காவை இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். பிஞ்சு விதையாக இருந்தால் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் முத்தலாக இருந்தால் அந்த விதையை மட்டும் எடுத்துருங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதப்பகுதியை எடுத்துட்டோம் அப்படின்னா பாவக்காய் வந்து அதில் உள்ளது எல்லாமே வந்து போயிடும். அதனால நீங்கள் வந்து அப்படி எடுக்க வேண்டாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வந்து மோர் சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து புளிஜலம் விட்டு பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோர் விட்டு பண்ணி காமிக்கிறேன். கொஞ்சமாக மோர் விட்டு இதை வந்து நல்லா பெசரி வச்சு விடலாம். பாகற்காவை அப்படியே டைரெக்டாக உங்களுக்கு வந்து மசாலா போட்டு பொரிக்கிறதுக்கு பிடிக்கும், அந்த கசப்பு சாப்பிடவே இல்லை அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ எங்கள் அதில் யாரும் அந்த அளவுக்கு ரொம்ப கசப்பு வந்து சாப்பிட மாட்டா. பர்டிகுலராக நான் வந்து அந்தளவுக்கு கசப்பு சாப்பிட மாட்டேன். அதனால் நான் வந்து இது மாதிரி கொஞ்ச நாழி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து மசாலா போட்டு பொரித்து எடுத்துப்பேன். வேக வச்சு எடுக்கிறத விட இது மாதிரி பண்ணுறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இப்படி பண்ணுறேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இதை ஒரு தட்டு போட்டு அப்படியே மூடி வச்சு விடலாம். குக்கர் விசில் வந்து இந்த புளி தக்காளி எல்லாம் வந்து நல்லா ஆறிடுத்து இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரசத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு ரசம் வைக்க போகிறோமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து நல்லா கரைச்சிக்கணும். ஸோ மேஷர் இருந்ததுன்னா மேஷரால் கலந்துக்கோங்க, இல்லைனா கையால் இது மாதிரி கரைச்சிக்கோங்க. பெஸ்ட் ஆப்ஷன் வந்து கையால் இது மாதிரி கரைக்கும் போது இந்த தக்காளி புளி எல்லாம் வந்து ஒன்றா கரைஞ்சிடும். நம்ம இப்படி குக்கரில் வேக வச்சு பண்ணுறதுனால இந்த ரசம் வந்து ரொம்ப நாளைக்கு கொதிக்க வைக்கணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் நுரைச்சி வந்தால் போதும் உங்களுக்கு. அதே மாதிரி இது வந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரசம். டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இந்த ரசம் வந்து ட்ரை பண்ணலாம். இதுக்கு காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பொடியோ இல்லை வேறு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. மிளகு சீரக பொடி மட்டும் தான் இதுக்கு காரம். அதனால் இந்த ரசம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையிலேருந்து எல்லாருமே தாராளமாக எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டாச்சு. இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா புளியோட சக்கெல்லாம் இருக்கும். அதனால் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் ரசம் வைக்க போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் இந்த மாதிரி வடிகட்டி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த தக்காளி புளிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து கலந்துக்கணும். ரொம்ப புளிப்பாயிடும், ஏன்னா இதில் பருப்பு ஜல்லம்லாம் எதுவும் இல்லை. ஸோ ரசத்துக்கு தேவையான அளவு நீங்கள் எத்தனை பேருக்கு வைக்க போகிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி விட்டு இதை வந்து பெருக்கிக்கோங்க. இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப கொதிக்கணுங்கிறது கிடையாது. ஜஸ்ட் நுரைச்சி வந்தால் போதும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரசம் வந்து நல்லா நுரைச்சி வரட்டும். இதுக்கு மிளகு சீரக பொடி வந்து போடணும். ஸோ நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் மிளகு 1 ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஸோ அதை தான் வந்து சேர்த்துக்க போகிறேன். மிளகு சீரக பொடி பண்ணி வச்சது இருந்ததுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், இல்லை ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ரசத்துக்கான அந்த காரம் வந்து இந்த மிளகு சீரக பொடி தான். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து சேர்த்துட்டுருப்பேன். மிளகோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் பரவாயில்லை. இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ரசம் நுரைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளோட ரசம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ பருப்புலாம் எதுவுமே இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு வந்து குக்கர் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்து சேனக்கிழங்கு மசியலுக்காக நம்ம வந்து வேக வச்சுருந்தோம். அது வந்து நல்லா வெந்து வந்துடுது. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி வந்து வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். நம்ம இந்த குக்கர்லேயே தான் வந்து பண்ண போகிறேன். அதனால தண்ணி வந்து வடிச்சுட்டு சேனக்கிழங்கு திருப்பியும் நம்ம அந்த குக்கர்லேயே வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போது ஒரு மேஷர் எடுத்து இந்த சேனக்கிழங்கை நல்லா வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சேனக்கிழங்கு நல்லா வெந்து வரும். அதே மாதிரி கொஞ்சமாக புளிஜலம் விட்டு நம்ம வந்து இது மாதிரி வேக வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை எல்லாமே வந்து போயிடும். ஸோ லைட்டாக தொண்டெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும், அது மாதிரி எதுவுமே இருக்காது. இப்போ இது வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ மசியலுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து விட்டுக்கலாம். நான் வந்து இதுக்கு பருப்புலாம் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, வெறும் அப்படியே சேனக்கிழங்கு மசியல் தான் வந்து பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து சமையலில் வந்து பருப்பு இல்லாமல் தான் வந்து சமைக்கிறேன். இந்த சேனக்கிழங்கை அடுப்பில் வச்சு நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். ஸோ தண்ணி வந்து தேவையான அளவு விட்டு நீங்கள் வந்து லிக்விட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா கொதிக்க கொதிக்க ரொம்ப கெட்டியாகிடும். அதனால் தேவையான அளவு தண்ணி விட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த பதத்துக்கு இருந்தது அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, மசியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கொதிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளே இதுக்கு வந்து மசாலா நம்ம வந்து அரைச்சி போடணும். இது கூடவே கொஞ்சமாக வந்து பெருங்காய பொடியை நான் வந்து சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாளிப்பு போடும்போது கூட நீங்கள் வந்து பெருங்காய பொடி போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கான அந்த மசாலா அரைச்சிக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துட்ருக்கேன். இது கூடவே காரத்துக்காக ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு இதை வந்து ட்ரையாக அப்படியே நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பொடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே வந்து அரைச்சி எடுத்துட்டுருக்கேன். அந்த விழுது வந்து சேர்த்துட்டு இப்போ இந்த பச்சை மிளகாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதில் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறோம். ஸோ நம்ம தேங்காய் சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாயிடும். மசியல் பொறுத்தவரையும் புளி விட்டும் பண்ணலாம், அதே மாதிரி எலுமிச்சப்பழம் புழிஞ்சும் பண்ணலாம். ஸோ நான் வந்து இன்றைக்கி எலுமிச்சப்பழம் போட்டு தான் வந்து பண்ண போகிறேன். புளி விட்டு பண்ணுறது புளிக்கரணை கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அந்த மெத்தட் வந்து பண்ணி காமிக்கிறேன். இப்போ இது மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து இந்த டைமில் நம்ம வந்து ஒரு தடவை கலரி விட்டுட்டு கேஸை வந்து ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எலுமிச்சப்பழம் புழியணும், சூட்டில் புழியக்கூடாது. அடுத்து ரசத்துக்கு வந்து தாளிப்பு போட போகிறோம். அதுக்காக கடாயில் கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ரசத்தில் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். ஸோ அது வந்து ஆப்ஷனல் தான். ரசம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுது. அடுத்து சேனக்கிழங்கு மசியலுக்கு தாளிப்பு போடுறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சேனக்கிழங்கில் இது வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ சிம்பிளாக இருந்தாலுமே இந்த சேனக்கிழங்கு மசியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது ஆறினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சப்பழத்தை வந்து புழிய போகிறோம். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு சேனக்கிழங்கு மசியல் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சுக்கோங்க. இது சின்ன எலுமிச்சப்பழமாக இருக்கிறதுனால ஒரு எலுமிச்சப்பழத்தை புழிஞ்சிருக்கேன். இதே பெருசாக இருந்தது அப்படின்னா ஒரு பாதி மூடி இல்லைனா ஒரு 3/4 மூடி இருந்ததுன்னா போதும். லெமன் ஜூஸ் புழிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ஸோ கெட்டியாக சூப்பராக இருக்குது. இன்னும் ஆற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான பதத்துக்கு இருக்கும். சேனக்கிழங்கு மசியல் வந்து சூப்பராக ரெடியாக எடுத்து அடுத்து பாகற்காய் நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ இதுவுமே வந்து நல்லா ஊறிடுத்து இதை வந்து ஒரு வடிகட்டியில் போட்டு இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மோர் ஜலம்லாம் நமக்கு வேண்டாம், அதனால் கையால் புழிய வேண்டாம், இங்கே அப்படியே வந்து வடிகட்டி எடுத்துட்டா போகிறோம். இப்போ அந்த எக்ஸஸாக இறங்கக்கூடிய அந்த ஜலத்தை எடுத்துகிட்டு வெறும் பாகற்காய் மட்டும் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம எந்த பாத்திரத்தில் இதுக்கான அந்த மசாலாலாம் போட்டு கலந்துக்க போகிறோமோ அதே பாத்திரத்திலே நீங்கள் வந்து பாகற்காவை போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பாகற்காய் இன்றைக்கி வந்து எடுத்துட்டுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காரப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வந்து நாட்டு சக்கரை வந்து சேர்த்துட்டுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ட்ரையாக நம்ம வந்து முதல்ல கலந்துக்க போகிறோம். ஸோ பாகற்காவோட இந்த உப்பு காரெல்லாம் வந்து முதல்ல நல்லா பைண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீதி எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது வந்து நல்லா கலந்துண்டாச்சு, நல்லா வந்து கூட்டாயிடுத்து. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ இந்த ரவா சேர்த்து பண்ணும்போது ரொம்ப நாள் வரையும் உங்களுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறோம். நார்மலாக நம்ம வந்து கடலை மாவு அரிசி மாவு சேர்த்து தான் வந்து பண்ணுவோம். இந்த ரவா சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வரையும் கிறிஸ்பியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸஸான அந்த வாட்டர் எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கூடிய அந்த மாவில் வந்து நல்லா கூட்டாயிடும். இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாவெல்லாம் இதோட ஒட்டாத மாதிரி இருக்குது. அதனால கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நிறையா தண்ணி தெளிக்க வேண்டாம். ஜஸ்ட்டு கொஞ்சமாக தெளித்தோம் அப்படின்னா இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகற்காவோட நல்லா வந்து கூட்டாயிடும். உங்களுக்கு வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். நான் எடுத்துகிட்டு இருக்கிற இந்த பாகற்காக்கு இந்த 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வந்து சரியான அளவாக இருக்கும். இப்போது எண்ணெய் வச்சு அப்படியே நம்ம வந்து பொரிச்சு விடலாம். எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து கையால் போட்டு இது மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க. அப்படியே கொத்தா எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டின மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அந்த மாவோட நல்லா கோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நல்ல ஒரு கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எடுத்துக்கக்கூடிய அந்த ரவா, இதுக்கு சேர்க்கக்கூடிய அந்த ரவா வந்து கொஞ்சம் நைஸ் ரவாவாக இருக்கட்டும். ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா ரவா தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். 2வது அந்த பாவக்காவோட அது மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால தான் எண்ணெயும் குடிக்காது. ஸோ வந்து நல்ல கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப நாளை வரையும் அந்த கிறிஸ்பினஸ் வந்து குறையவே குறையாது. இப்போ கேஸை வந்து மீடியமாக வச்சு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது எல்லாத்தையும் வந்து பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நம்ம வந்து மோர் விட்டு இதை ஊற வச்சதுனால திருப்பி வந்து புளி ஜலமோ எதுவும் சேர்க்கணுங்கிறது கிடையாது. அந்த மோரில் ஊறினது அதுவே உங்களுக்கு வந்து போரும். கசப்பே தெரியாமல் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பாவக்காய். ஸோ இது வந்து சாம்பார் எதோடு சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மோர் குழம்பு, சாம்பார், மசியல், ரசம் எல்லாத்தோடுமே ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன். இதே மாதிரியே நம்ம வந்து அடுத்த பேட்ச் பாவக்காவும் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஊற வச்சு பண்ணுறதுனால சீக்கிரமும் உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். நம்ம டைரெக்டாக அப்படியே பண்ணுறத விட இது மாதிரி கொஞ்சம் நாழி இந்த மோர் ஜலத்தில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஊறி இந்த பாவக்காவுமே வந்து நல்ல சாஃப்டாகிடும். பொரிச்சு எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து சௌரியமாக இருக்கும். அட் த சேம் டைம் அந்த பாவக்காவோட வாசனையாக இருக்கட்டும் இல்லை கசப்பு இது ரெண்டுமே வந்து இருக்கவே இருக்காது. டேஸ்ட்டுக்காக தான் நான் வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துட்டுருக்கேன். ஸோ அந்த உப்பு, காரம், புளிப்பு, ஸ்வீட்னஸ் எல்லாமே வந்து மிக்ஸாக தெரியும். அதுக்காக தான். ஸோ உங்களுக்கு வந்து வெல்லம் வேண்டாம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதையும் வந்து எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே மீதி உள்ள பாவக்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து பொரிச்சிட்டு பார்க்கலாம். ஃப்ளேம் மட்டும் நீங்கள் மீடியமாக வச்சு நீங்கள் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். மகாலயபக்ஷ டே 8ஓட சமையல் எல்லாம் சூப்பராக ரெடியாக எடுத்து இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்னா பாவக்காய் ஃப்ரை, சேனக்கிழங்கு மசியல், குக்கர் ரசம், சூடான சாதம். ஸோ இதுதான் வந்து மகாலயபக்ஷ 8வது நாளோட சமையல். கண்டிப்பாக எல்லோரும் இந்த லஞ்ச் காம்போவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து சொல்லுங்கள். டெய்லி ஒரே மாதிரி லஞ்ச் காம்போவாக இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து செஞ்சு காமிச்சிருக்கோம். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மகாலயபக்ஷ டிஃபன் ரெசிபி வந்து பார்த்துட்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி தேங்காய் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கிலோ அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்துட்டுருக்கேன். இப்போ இந்த அரிசியை வந்து நான் 2-3 தடவை களைஞ்சிட்டு எடுத்துக்கலாம். அரிசியை வந்து நான் களைஞ்சி எடுத்துட்டாச்சு. அடுத்து ஒரு கப்பில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து தனியாக நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சுட்டுருக்கிற இந்த பச்சரிசியோட வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவுக்கு, அதாவது ஒரு கரண்டி அளவுக்கு உளுத்தம்பருப்பு வந்து சேர்த்துட்டுருக்கேன். இப்போ இந்த அரிசி பருப்பு 2 வந்து நல்லா ஊறட்டும். ஒரு 3-4 மணி நேரம் நல்லா ஊறிடுது அரிசி. இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய் உடைச்சி திருகி எடுத்து வச்சுட்டுருக்கேன். தேவையான அளவு உப்பு, நம்ம ஊற வச்ச வெந்தயம் இது எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து அரைக்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் வந்து நிறையா குவான்டிட்டியில் பண்ணுற மாதிரி இருந்தால் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க, இல்லைனா மிக்சிலேயே வந்து அரைச்சிக்கலாம். இப்போ அரிசி வந்து சேர்த்துண்டாச்சு மிக்சி ஜாரில். இது கூடவே வெந்தயம், துருவி வச்சுருக்கிற தேங்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக வந்து அரைச்சிக்கணும். பொதுவாக பச்சரிசி வந்து ரொம்ப தண்ணி தாங்காது, அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ நான் வந்து இன்றைக்கி புழுங்கரிசிலாம் எதுவுமே சேர்க்கலை. இந்த பச்சரிசி தேங்காய் சேர்க்கும் போது இந்த தோசை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தர்ப்பண நாட்களில் நீங்கள் வந்து புழுங்கரிசிலாம் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ வெறும் பச்சரிசியை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அரிசி மட்டும் ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊறினா மட்டும் தான் உங்களுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வரும். ஸோ இதே மாதிரி மீதி உள்ள அரிசி எல்லாத்தையும் நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்துண்டாச்சு. இது கூடவே நம்ம துருவி வச்ச தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு
2 தடவையாக அரைச்சி வந்து எடுத்துட்டுலாம். முதல் தடவையிலே நம்ம வந்து உப்பு சேர்த்ததுனால இப்போ வந்து வெறுமனே தேங்காய் அரிசி மட்டும் சேர்த்துட்டு நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மாவு எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சாச்சு. நம்ம இப்போ ராத்திரிக்கு தோசை வாக்க போகிறோம் அப்படின்னா முதல் நாள் ராத்திரியே நீங்கள் வந்து வேணால் அரிசியை ஊற வச்சுடுங்க. அடுத்த நாள் கார்த்தால் அரைச்சி நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த மத்தியானத்துக்கு அப்புறம் ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊறி வந்து உங்களுக்கு வந்து பொங்கி வந்துடுது அப்படின்னா தோசை வாக்கிறதுக்கு சரியாக இருக்கும். கார்த்தால் அரைச்சா தான் உங்களுக்கு வந்து ராத்திரிக்கு வாக்கலாம். ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அரிசி ஊற வச்சுக்கோங்க. இப்போ மாவை வந்து நல்லா கை வச்சு கரைச்சாச்சு. கை வச்சு கரைச்சா மட்டும் தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் புளிச்சு வரும். அதே மாதிரி இந்த மாவு பொங்கி வந்து நம்ம பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தோசை நல்லா இருக்கும். இல்லைனா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கடக்கா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே நம்ம வந்து பச்சரிசி சேர்த்து பண்ணுறதுனால. இப்போ இது ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் நல்லா வந்து பொங்க வச்சுக்கலாம். கிளைமேட்டை பொறுத்து இருக்குது உங்களுக்கு. நல்ல வெயில் இருந்தது அப்படின்னா ஒரு 4-5 மணி நேரம் உங்களுக்கு வந்து பொங்கி வந்தால் போகிறோம். ஸோ இப்போ வந்து கிளைமேட் ரொம்ப கூலாக இருக்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து ஒரு 7-8 மணி நேரம் பொங்க வைக்கிறதுக்காக வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ மாவு வந்து நல்லா பொங்கி வந்துடுது. இந்த மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு இருக்குது. ஸோ தண்ணி வந்து கரெக்டான அளவில் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக நான் வந்து சேர்த்துக்கல. இதே ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தோசை எப்படி வாக்குறதுன்னு பார்க்கலாம். கல் வந்து நல்லா காஞ்சு எடுத்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த தோசை வந்து ரொம்ப மெல்லிசாக வாத்தா நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் குண்டு குண்டாக தான் இருக்கணும். உங்களுக்கு வந்து ஊத்தாப்பம் மாதிரி நீங்கள் வந்து வாத்துக்கோங்க. 2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துட்டு லைட்டாக நீங்கள் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாலே போதும். இந்த தோசை வந்து இது மாதிரி நல்ல ஒரு மாதிரி ஹோலாக வரும். ஸோ நல்ல சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த தேங்காயோட வாசனையோட ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கேஸ் வந்து மீடியமாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு மூடி போட்டு நான் மூடி வச்சுடலாம். தோசை வந்து நல்லா வெந்து வந்துடும். அப்போ தான் ஒரு 2 நிமிஷம் ஆகிடுத்து. தோசை வந்து நல்லா வெந்து வந்துடுது. இப்போ இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து ஒரு சைடு வேக வச்சு எடுத்தால் நல்லா இருக்காது. அதனால 2 பக்கமும் நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தோசைக்கு வந்து தக்காளி சட்னி இல்லை தேங்காய் சட்னி, சாம்பார் எல்லாமே ஒரு சூப்பரான காம்பினேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசை வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த தோசையை வந்து பார்த்துக்கலாம். இந்த தோசையோட அந்த ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காயோட வாசனையோட சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு இதுக்கான அந்த எண்ணெயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் செலவாகும். நிறைய எண்ணெய் விடணுங்கிறது கிடையாது. ஸோ இது மாதிரி மூடி போட்டு மூடி வைக்கிறதுனால தோசை வந்து பார்த்திங்கன்னா நல்ல வெந்து வந்துடும். அட் த சேம் டைம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் உங்களுக்கு. வெறும் பச்சரிசி சேர்த்து ரொம்ப சூப்பரான ஒரு தோசை வந்து பார்த்தோம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.